கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நற்செய்தி காட்டும் புதிய பாதை என்ற இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு ஆகும். இந்த அருமையான ஈவை எங்களுக்கு கொடுத்த என் அருமை அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் என் நன்றியை செலுத்த கடமைப்பட்டவளாக இருக்கின்றேன். ஆம், நாம் யாவரும் ஜீவனுள்ள கற்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டு வரும் ஆவிக்குரிய மாளிகையாக இருக்கிறோம். இன்று இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து ஒன்று கேட்கிறார். அதாவது, ஆதி அப்போஸ்தலர் சபையில் இருந்த விசுவாசிகள் எவ்வாறு வசனத்தை பிரசித்திப்படுத்தினார்களோ அதே போல நாமும் இப்பொழுது இன்று வசனத்தை பிரசித்தப்படுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆதி விசுவாசிகள் வசனத்தை தைரியத்துடன் போதித்தார்கள், உபதேசம் பண்ணினார்கள், வசனத்தை திருஷ்டாந்தம் பண்ணினார்கள். இன்று நாம் வசனத்தில் வளர வேண்டும். நாம் வசனத்தில் வளர்ந்தால்தான் நாம் சரணாகதி வாழ்க்கை நடத்த முடியும். இன்று நான் நம்முடைய வேத பாடமாக எடுத்துக்கொண்ட கருப்பொருள் என்னவென்றால், சரணாகதியின் வாழ்க்கை, சரண்டரிங் லைஃப். இந்த சரணாகதியின் வாழ்க்கை நமக்கு வேண்டுமென்றால் 3 கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நமது சரீரத்தை நாம் ஜீவ பலியாக இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பாடி லிவிங் சாக்ரிஃபைஸ், சரீரம் ஜீவபலி. 2வது கட்டளை என்னவென்றால், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. நோ கன்ஃபார்ம் டு த வேர்ல்டு. 3வது கட்டளை என்னவென்றால், நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். பி டிரான்ஸ்ஃபர்ட் டு த நியூ லைஃப். இதுதான் 3 கட்டளைகள். இந்த 3 கட்டளைகளும் வேதத்தில் 2 வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 2 வசனங்களும் உண்மையுள்ளவை, சத்தியமுள்ளவை, அதிக அர்த்தமுள்ளவைகளாக இருக்கின்றது. ஆம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் நமக்கு 3 கற்பனைகள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இப்பொழுது அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கப் போகிறேன். முதலாவதாக ரோமர் 12:1 வசனத்தை வாசிக்கப் போகிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த வசனத்தில் முதலாவது கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமது சரீரங்களை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இது ஒரு அர்ப்பணிப்பு, இது ஒரு சரணாகதியின் வாழ்க்கையாக இருக்கின்றது. இதுதான் நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கின்றது. சரீரம் ஜீவபலி, முதல் கட்டளை. ஆம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவ நிவர்த்தி பலியாகவும் குற்ற நிவாரண பலியாகவும் மிருகங்களை கொண்டு வந்து எருசலேம் தேவாலயத்தில் அங்குள்ள ஆசாரியர்கள் மூலம் பலியிட்டார்கள். அந்த புகையானது சுகந்த வாசனையாக நம் தேவனுக்கு போய் எட்டிற்று என்று வசனம் கூறுகிறது. அதே போல நாமும் நமது சரீரத்தை ஜீவபலியாக இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அது சுகந்த வாசனையாக இயேசுவினிடம் போய் சேரக்கூடியதாக இருக்கின்றது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவே ஜீவபலியானார். இயேசு கிறிஸ்துவே கிருபாதார பலியானார். நமக்காக, நம் பாவங்களுக்காக, அக்கிரங்களுக்காக அவர் சிலுவையில் பலியாக மரித்தார். இயேசு கிறிஸ்து இன்று நம்மை பார்த்து கூறுகிறார், என் மகளே, என் மகனே, நான் உனக்காக ஜீவ பலியானேன், நீ எனக்காக ஜீவ பலியாக வேண்டும் என்று கேட்கிறார். ஆம்,
நாம் நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும். 1 பேதுரு 2:5 கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஜீவனுடைய கற்கள், நாம் கட்டப்பட்டு வரும் ஆவிக்குரிய மாளிகையாக இருக்கிறோம். பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். நாம் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக இருப்பதினால் நமது சரீரங்களை ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். மேலும் 1 கொரிந்தியர் 3:16 கூறப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் உங்களுக்குள் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியீர்களா என்று கேட்கப்பட்டு இருக்கிறது. நாம் தேவனுடைய ஆலயம், நமக்குள் பரிசுத்தாவியானவர் இருக்கின்றார். பரிசுத்தாவியான நமக்குள் இருக்க வேண்டுமென்றால் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமது சரீரம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவரை கெடுப்பான் என்று வசனம் கூறுகிறது. எனவே நமது சரீரமாகிய ஆலயத்தை பாவத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்க கூடாது, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். சரீரம் மிகவும் முக்கியமானது. அது ஒரு பரிசுத்த ஆலயமாக இருக்கின்றது. கிரேக்கர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், சரீரம் ஒரு சிறை வீடு, வெட்கப்படத்தக்க அவமதிக்கப்படத்தக்க ஒரு சிறை வீடு என்று கூறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ மதத்தில் மட்டும்தான் நம்முடைய சரீரம் ஒரு ஆலயமாக இருக்கிறது, தேவனுக்கு ஏற்ற ஆலயமாக இருக்கின்றது. அது ஒரு கனமான பாத்திரம், அது ஒரு கண்ணியமான பாத்திரமாக இருக்கிறது. அந்த சரீரத்தை தினம் தினம் நாம் சுட்டரித்து ஜீவ பலியாக இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும். நம் சரீரம் மட்டுமல்ல, நம்முடைய அவயங்கள் யாவையும் ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு அவயமும் பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு அவயமும் பிரியமான, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஒவ்வொரு அவயத்தை நாம் பார்த்து எப்படி நாம் அதை இயேசுவுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பார்க்கலாம். பாதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். பாதங்கள் பிரியமானதா ஜீவ பலியாக இருக்க வேண்டுமென்றால் நீதியின் பாதையில் செல்ல வேண்டும், நியாயத்தின் பாதையில் செல்ல வேண்டும், பரிசுத்தத்தின் பாதையில் செல்ல வேண்டும். நமது பாதங்கள் அழகாக இருக்க வேண்டும். அதாவது நாம் சுவிசேஷகர்களாக இருந்தால்தான் நமது பாதங்கள் அழகாக இருக்கும். ஓடி 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 போய் இயேசுவுக்காக நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நமது கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை தூக்கிவிடும் கைகளாக இருக்க வேண்டும். பாவத்திலும் சாபத்திலும் கட்டுகளிலும் இருக்கும் மக்கள், அதுவும் இல்லாமல் குப்பையிலும் தூசியிலும் சேற்றிலும், பாவம் என்ற சேற்றிலும் இருக்கும் மக்களை தூக்கிவிடும் கைகளாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய உதடுகள் சத்தியத்தை மட்டும் பேச வேண்டும், சுவிசேஷத்தை மட்டும் அறிவிக்க வேண்டும். நம்முடைய நாவுகள் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுவும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வியாதியஸ்தர்கள் மீது தலை வைத்து அவர்களை சுகமாக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நமது நாவுகள் செயல்பட வேண்டும். அப்பொழுது அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நடக்கும். அதே போல் நம்முடைய காதுகள் நம்மை சுற்றில் இருக்கும் மக்களின் அழுகுரலை கேட்க வேண்டும். அவர்கள் பெருமூச்சை கேட்க வேண்டும். அவர்கள் துன்பத்தின் பாதையில் செல்லும் பொழுது அவர்களுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு நாம் பலனளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், நற்கிரியை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய கண்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஏழை, எளியவர், அனாதை, நொம்பலப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர் இவர்களை நோக்கி பார்த்து நாம் அவர்களுக்கு நற்கிரியை செய்யக்கூடியவர்களாக
இருக்கிறோம். எனவே நாம் நம்முடைய சரீரங்களை தினம் தினம் பலி கொடுக்க வேண்டும். ஒரு பாடல் இவ்வாறு கூறுகிறது, அதாவது என்னை ஜீவ பலியாக ஒப்புவித்தேன் இயேசுவே, அந்தகாரத்தினின்றும் பாவத்தை அடிமைத்தனத்தினின்றும் என்னை மீட்டுக்கொண்ட இயேசுவுக்கு நான் என்னை ஜீவ பலியாக கொடுக்கிறேன். அதுவும் இல்லாமல் நீதியின் ஆயுதமாக என் அவயவங்களை இயேசுவுக்கு ஜீவ பலியாக கொடுக்கிறேன். ஜோதி பரிசுத்த ஆலயம்தான் நம்முடைய சரீரமாக இருக்கிறது. ஒரு விசுவாசி ஒரு பாஸ்டரிடம் வந்து, ஐயா, அர்ப்பணிப்பு என்றால் என்ன, எனக்கு ஒரு வார்த்தையில் சொல்லுங்கள் என்று கூறினார்கள். உடனே பாஸ்டர் ஒரு ஒயிட் A4 பேப்பரை கையில் எடுத்துக்கொண்டார். அந்த விசுவாசியிடம் கொடுத்து, அடியில் உங்களுடைய சிக்னேச்சரை போடுங்கள் என்றார். அவர்கள் சிக்னேச்சர் போட்டார்கள். அப்பொழுது அவர் கூறினார், இந்த பேப்பரை, பிளாங்க் பேப்பர் வித் த சிக்னேச்சரை இயேசுவிடம் கொடுத்து, இதில் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறும் எல்லா காரியங்களையும் எழுதி நிரப்புங்கள். உம்முடைய சித்தத்தை எழுதி நிரப்புங்கள். உம்முடைய நோக்கத்தை எழுதி நிரப்புங்கள். உம்முடைய எதிர்காலத்தை எழுதி நிரப்புங்கள் என்று இயேசுவிடம் சொல்லி, இந்த பிளாங்க் பேப்பரை அப்படியே இயேசுவிடம் கொடுப்பது தான் ஒரு அர்ப்பணிப்பு என்று அந்த பாஸ்டர் கூறினார். ஆம், நாம் ஒரு கொஸ்டின் பண்ணாமல் இயேசுவிடம் நம்முடைய ஜீவபலியை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து மிகவும் மகிழ்ச்சி அடைவார். ஏனென்றால் நாம் மீட்கப்பட்ட பாவி, நாம் நமக்கு சொந்தமல்ல, நம் சரீரம் நமக்கு சொந்தமல்ல, நம் சரீரம் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே சொந்தமாக இருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆளுகைக்குள் வர வேண்டும், அவர் ராஜாவாக இருக்க வேண்டும், நாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவர் எஜமானாக இருக்க வேண்டும். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று நாம் கூற வேண்டும். இரண்டாவது கட்டளையை நாம் பார்க்கலாம். இது ரோமர் 12:2 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆம், இரண்டாவது கட்டளை என்னவென்றால், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. நாட் டு பி கன்ஃபார்ம் டு த வேர்ல்டு. இந்த உலகத்தில் நாம் சமுதாயத்தில் இருக்கிறோம், பல கட்டளைகள் இருக்கிறது, பல விதிமுறைகள் இருக்கிறது. அந்த விதிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டுமா வேண்டாமா என்று நாம் பகுத்தறிய வேண்டும். உலகத்தோடு ஒன்றி போகக்கூடாது. சில கட்டளைகள் தீமை விளைவிக்கக்கூடியதாக இருக்கின்றது, அதை நாம் செய்யக்கூடாது. ஆம், ஏனென்றால் இந்த உலகம் நமக்கு சொந்தமானதல்ல. இயேசு கிறிஸ்து கூறுகிறார் யோவான் 17:16, நான் இவ்வுலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல என்று கூறுகிறார். ஆம், நாம் என்ன செய்ய வேண்டும்? குழப்பத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. சிலர் இன்கம் டேக்ஸ் கொடுக்கும்போது என்ன சொல்வார்கள்? அவர்கள் சொந்த வீட்டில் இருப்பார்கள் என்றாலும் வாடகை வீடு என்று எழுதி டாக்ஸை குறைத்து கொள்வார்கள். உலகத்தோடு ஒன்றி வாழ வேண்டும் என்று கூறுவார்கள். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்க வேண்டும். நாம் ஜெபித்து நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக குழப்பமடையாமல் எது நன்மையான வழி அதை மட்டும் செய்ய வேண்டும். உலகத்தாரோடு ஒன்றி வாழக்கூடாது. வாலிபர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் சில வேளை உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிறார்கள். எப்படி? ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஒரு சிகரெட் குடிப்பதினால் தப்பு இல்லை என்பார்கள். 1 கிளாஸ் ட்ரிங்க்ஸ் எடுப்பதினால் தப்பு இல்லை என்று கூறுவார்கள். ஒரு நாள் கட்டடித்து விட்டு சினிமாவுக்கு போனால் தப்பு இல்லை என்று கூறுவார்கள். எக்ஸாம் டைமில் பிட் அடித்து எழுதினால் தப்பில்லை என்று கூறுவார்கள். இவை யாவும் உலகத்திற்கு ஒத்த காரியங்களாக இருக்கின்றது. இவைகளை செய்யக்கூடாது. ஒரு பழமொழி ஒன்று இருக்கிறது, இஃப் யூ ஆர் இன் ரோம் பி லைக் அ ரோமன். நீ ரோமாபுரியில் இருந்தால் ரோமனை போல நீ பிஹேவ் பண்ணணும்னு கூறப்பட்டிருக்கிறது அந்த பழமொழி. அதாவது அமெரிக்காவில் இருந்தால் அமெரிக்கர்களைப் போல இருங்கள், இங்கிலாந்தில் இருந்தால் இங்கிலாந்தை போல இருங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. இது தவறானது. நாம் எங்கு இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும், விசுவாசிகளின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும்.
நாம் உத்தமமும் உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மேலும் நாம் உலகத்தோடு ஒத்த வேஷம் ஏன் தரிக்கக்கூடாது என்றால், சாத்தான் இந்த உலகத்தின் அதிபதி. இயேசுவே கூறுகிறார், சாத்தான் இந்த உலகத்தின் அதிபதி, இப்பிரபஞ்சத்திற்கு அவன் தேவனாய் இருக்கிறான் என்று வசனம் கூறுகிறது. 1 யோவானில் கூறப்பட்டிருக்கிறது, பொல்லாங்கன் இந்த உலகத்தை தன் கைக்குள் வைத்திருக்கிறான். நாம் இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிப்போமானால் சாத்தானுக்கு அடிமையாகி விடுவோம், அழிந்து விடுவோம். ஆம், எனவே நாம் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும், விசுவாசி விசுவாசியாக இருக்க வேண்டும். இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது, வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வசனங்களோ ஒழிவதில்லை என்று கர்த்தர் கூறுகிறார். உலகமும் அதன் இச்சைகளும் ஒழிந்து போகும் என்று வசனம் கூறுகிறது. ஆம், நாம் உலகத்தில் அன்பு கூறக்கூடாது. ஏனென்றால் 2 எஜமான்களுக்கு நம்மால் சேவை செய்ய முடியாது. இயேசுவுக்கும் சாத்தானுக்கும் இணைந்து சேவை செய்ய முடியாது. இயேசுவுக்கும் உலகத்தாருக்கும் இணைந்து சேவை செய்ய முடியாது. ஒருவரை பகைத்து ஒருவரை நாம் சிநேகிப்போம். எனவே நாம் உலகத்தோடு இருக்கும் பொழுது ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. அதுக்காக உலகத்தை விட்டு ஓடிவிட வேண்டும் என்று வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. நாம் உலகத்தாரோடு வாழ வேண்டும். அவர்களைப் போல வாழாமல் வேதம் என்ன கூறுகிறது அதைப் போல வாழ வேண்டும். நாம் பூமிக்கு ஒப்பாய் இருக்க வேண்டும். உப்பு எல்லாருக்கும் உபயோகப்படத்தக்கதாக இருக்கின்றது. நாம் பசியுள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். மேலும் ஆடை இல்லாதவர்களுக்கு நம்மால் இயன்ற துணிமணிகளை கொடுக்க வேண்டும். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். சிறைச்சாலைக்கு சென்று சிறைவாசிகளுக்கு நல் வார்த்தை கூற வேண்டும். ஹாஸ்பிட்டலுக்கு சென்று இதுதான் உப்பின் தன்மை, நன்மை தரும் தன்மை. ஆஸ்பத்திரிக்கு சென்று அங்குள்ள வியாதியஸ்தருக்காக ஜெபித்து வர வேண்டும். நாம் இவ்வுலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். வெளிச்சம் என்றால் என்ன? நற்கிரியை. ஒரு தொற்காலை போல நாம் நற்கிரியை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எஸ்தரை போல இந்த நாட்டிற்கு நற்கிரியை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தெபோராளை போல நாட்டு மக்களுக்கு நற்கிரியை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மனிதர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவது என்று கூறப்பட்டிருக்கிறது. பால் கடும்பவன் என்ற ஒரு சுவிசேஷகர் இருந்தார். அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அவரை D.L. மோடி பிரசங்கியார் என்று கூறுவார்கள். ஊர் ஊராக சென்று பிரசங்கம் பண்ணினார். ஆம், அவர் வெறும் கையாக சிலுவையை நோக்கி ஓடிக்கொண்டே இருந்தார். அவர் என்ன கூறுகிறார் என்றால், இயேசுவை நம்பினவர்கள் கெட்டுப்போவதில்லை, இயேசுவுக்காக உழைத்தவர்கள் கெட்டுப்போவதில்லை, இயேசுவுக்காக கொடுத்தவர்கள் கெட்டுப்போவதில்லை என்று கூறினார். அதே போல நாம் இயேசுவுக்காக மட்டும்தான் வாழ வேண்டும். அவர் கூறிய அறிவுரையை கேட்டுக்கொள்ள வேண்டும். 3வதாக ஒரு கீழ்ப்படிதல் இருக்கின்றது. அது ஒரு கீழ்ப்படிதலின் விதியாக இருக்கின்றது. அதாவது நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். இதுவும் ரோமர் 12:2 கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. மறுரூபமாக்கப்படுதல் என்றால் மெட்டமாஃபாசிஸ் என்று பெயர். உதாரணமாக, ஒரு அருவருப்பான கம்பளி பூச்சி 2-3 நாட்களில் அழகான ஒரு பட்டாம்பூச்சியாக பறந்து செல்வது மெட்டமாஃபாசிஸ் ஆகும், மறுரூபமாக்கப்படுவதாகும். ஆம், பாவம் மனிதர்களாகிய நாம் அருவருக்கத்தக்கவர்கள். அப்படிப்பட்ட நிலையில், இழிவான நிலையில் இருக்கும் நம்மை இயேசு கிறிஸ்து கரத்தில் ஏந்தி சேற்றிலிருந்து எடுத்து நம்மை தமது இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து நமக்கு நீதி நாடையை கொடுக்கிறார். அதுதான் மெட்டமாஃபாசிஸ் என்று கூறப்பட்டிருக்கின்றது.
ஆம், நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தாவினால் நிரப்பப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை போல் நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அதுவும் இல்லாமல் தினம் வேதம் வாசிக்கும் பொழுது, தினம் ஜெபிக்கும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை போல சிந்திக்கிறோம், செயல்படுகிறோம், இனிமையாக மற்றவர்களோடு பேசுகிறோம். எனவே மறுரூபமாக்கப்படுவதற்கு நமக்கு மனமாற்றம் தேவை, அர்ப்பணிப்பு தேவை. நாம் புது சிருஷ்டியாக மாற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மகிமையின் மேல் மகிமை அடைவோம். இயேசு கிறிஸ்து மறுரூபமாக்கப்பட்ட காட்சி நமக்கு கண்முன் வருகிறது. இது மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பேதுரு, யாக்கோபு, யோவான் மூவரையும் கூட்டிக் கொண்டு உயர்ந்த மலைக்கு சென்றார். அங்கு மறுரூபமானார். அவரது முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெளிச்சமாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியா தீர்க்கதரிசியும் அவரோடு கூட நின்று பேசினார்கள். இயேசு கிறிஸ்து நாமும் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையின் போது நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து இயேசுவை போல மறுரூபமாக்கப்படுவோம். மோசே சீனாய் மலையில் மறுரூபமாக்கப்பட்டான். ஏனென்றால் 40 நாட்கள் தேவனோடு சஞ்சரித்தான், அவரை தரிசித்தான், தேவனோடு பேசினான், தேவனுடைய மகிமையை கண்டான். சீனாய் மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது அவன் முகம் பிரகாசமாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் கீழே இருந்துட்டு, ஐயோ, உமது முகத்தை எங்களால் பார்க்க முடியவில்லை, கண் கூசுகிறது, முக்காடிட்டு கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அதே போல மோசே முக்காடிட்டு கொண்டான் என்று கூறப்பட்டிருக்கிறது. மோசையைப் போல நாமும் தேவனோடு தரித்து இருக்கும் பொழுதே நாம் மறுரூபமாக்கப்படும். நமது முகம் பிரகாசமாக இருக்கும். ஸ்தேவான் கல்லெறியும் முன் அவன் முகம் தேவதூதன் முகனைப் போல பிரகாசமாக இருந்தது என்று கூறப்பட்டிருக்கிறது. நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே போக முடியாது. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய முடியாது, மகிமையை அடைய முடியாது. நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை புரிவார். ஆம், அப்பொழுது நாம் எதை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் என்று வசனம் அழகாக கூறுகிறது. பிலிப்பியர் 4:8 இவ்வாறு கூறுகிறது: சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். மிக அருமையான வசனம் இவ்வாறு கூறுகிறது. சிண்ட்ரெல்லா இந்த ஒரு கதை, அது ஒரு கற்பனை கதை. அதாவது அவள் ஒரு அழகான பணிவான பெண் என்றாலும் மாற்றாள் தாயின் மூலம் அதிகமாக துன்பப்பட்டு ஒரு வேலைக்காரியாக வீட்டில் இருந்தாள். அப்பொழுது அந்த நாட்டு அரசனுக்கு ராஜகுமாரியை தேடினார்கள். எல்லோரும் போனார்கள், இவளால் போக முடியவில்லை. அழுதால். தேவதூதன் வந்தான், நான் உன்னை மறுரூபமாக்குவேன், நீ வேலைக்காரியாயிருந்து ராஜகுமாரியாக போய்விட்டு 12 மணிக்குள் வந்துவிட வேண்டும் என்று கூறினான். அழகான வஸ்திரம் தற்பிக்கப்பட்டது, பியூட்டிஃபுல் கிளாஸ் ஷூ போடப்பட்டது. அவள் சென்றாள், அங்கு எல்லோரோடும் நடனம் ஆடினாள். என்றாலும் 12 மணி பெல் அடித்தோன்னு ஓடோடி வந்தாள். அவள் செருப்பு கீழே விழுந்து விட்டது, வேலைக்காரியாக மாறிவிட்டாள். ராஜகுமாரன் வந்தான், இந்த செருப்பு யார் காலுக்கு சேருகிறதோ அதுதான் என்னுடைய மணவாட்டி என்று கூறினான். இயேசு கிறிஸ்துவ தான் கூறுகிறார், அவர் மணவாளன், நாம் சபையாகிய மணவாட்டியாய் இருக்கிறோம். நாம் மறுரூபமாக்கப்பட்டு ராஜ வஸ்திரம் தரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆம், நாம் என்ன சொல்ல வேண்டும்? தேவா உமக்கே சரணம், கர்த்தாதி கர்த்தாவே உமக்கே சரணம், ராஜாதி ராஜாவே உமக்கே சரணம். நான் சரணாகதி வாழ்க்கை அடையப் போகிறேன். நான் உம்முடைய காலில் விழுந்து என்னுடைய சரீரத்தை ஜீவபலியாக கொடுப்பேன். நான் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன். நான் உம்முடைய மகிமையை அடைந்து மறுரூபமாக்கப்பட விரும்புகிறேன் என்று சொல்லி இயேசுவின் பாதத்தில் சரணடைய வேண்டும். கர்த்ததாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, ஜீவ வசனத்தை நாம் கேட்டோம்.
ஆம், நம் தேவனாய கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். என் மகளே, மகனே, நீ உன்னுடைய சரீரத்தை எனக்கு ஜீவ பலியாக கொடு என்று கேட்கிறார். இப்பொழுது நாம் இணைந்து ஜெபத்தில் நம்முடைய சரீரங்களை, ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக இயேசுவுக்கு கொடுக்கலாமா? ஜெபிப்போமா? எங்கள் அன்பராம் தேவனே, நாங்கள் உம்முடைய திவ்ய வசனத்தை கேட்டோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, எங்களுக்கு வேண்டியது ஒரு சரணாகதி வாழ்க்கை. நாங்கள் இயேசுவின் பாதத்தில் சரணாகதியாக இருந்து ஒரு வாழ்க்கையை நடத்த நீதாமே கிருபை புரியும் கர்த்தாவே. அந்த வாழ்க்கை ஒரு நிபந்தனையற்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நாங்கள் முழு அர்ப்பணிப்புடன் எங்களை நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்க வேண்டும். முழு பலத்துடன், முழு ஆத்மாவுடன், முழு இருதயத்துடன் நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஏற்றுக்கொண்டு உமது பிள்ளைகளாக எங்களை மாற்றும் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நாங்கள் இயேசுவின் மகிமையை காண வேண்டும், இயேசுவின் கிருபையை அடைய வேண்டும், இயேசுவின் இரக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு எங்களுக்கு தேவையானது, நாங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. நாங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. உண்மையே நாங்கள் நேசிக்கிறோம், உண்மையே நாங்கள் தரிசிக்கிறோம், உம்மை பார்க்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். வசனத்தை அதிகமாக நாங்கள் வாசிக்க ஆசையாக இருக்கிறோம் கர்த்தாவே. ஜெபத்தில் உம்மோடு உறவாட கிருபை புரியும். பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பும். எங்களை உலகத்தில் ஒரு நல்ல உப்பாக உபயோகப்படுத்தும், ஒரு நல்ல வெளிச்சமாக உபயோகப்படுத்தும். நீ உபயோகப்படுத்த போகிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. ஆம் கர்த்தாவே, இப்பொழுது நாங்கள் கேட்ட வசனங்களை எங்கள் மனதில் பதித்தருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் கர்த்தாவே. ஆமென், ஆமென்.